மீட்பின் திட்டத்தில் முன்குறிக்கப்பட்டவர்கள் மட்டுமே கருதப்படுகிறார்கள் என்பது தெளிவாக காட்டப்படுகிறது. உங்களுக்கு அது புரிகின்றதா? நான் அதை மீண்டுமாய் சொல்லட்டும். முன்குறிக்கப்பட்டவர்கள் மட்டுமே மீட்பின் திட்டத்தில் கருதப்படுகிறார்கள். ஜனங்கள் தாங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்பதை போன்று தங்களை காட்டிக் கொள்வார்கள். ஆனால் உண்மையான மீட்பு முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தானே. காரணம், மீட்கப்படுதல் என்ற வார்த்தையின் அர்த்தமே என்னவென்றால் அதன் ஸ்தானத்தில் அதை திரும்ப கொண்டு வருதல் என்பது. அது சரியா? மீட்கப்படுதல் என்றாலே எந்த ஒரு பொருளையும் அதன் மூல ஸ்தானத்திற்கு திரும்பி கொண்டு போதலாகும். அல்லேலூயா. எனவே முன்குறிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே திரும்ப கொண்டு வரப்படுவார்கள். ஏனென்றால் மற்றவர்கள் அங்கிருந்து வரவில்லை. புரிகின்றதா? திரும்ப கொண்டு வருதல். ஆதியிலே அவரோடு கூட நித்தியமாய் இருந்திருக்க வேண்டும். உனக்குள்ளாக இருக்கின்ற நித்திய ஜீவன் நீங்கள் என்னவாய் இருக்க வேண்டும் என்ற அவருடைய சிந்தை. நீ அந்தவிடமாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உதாரணமாக, நான் பிரசங்க பீடத்தில் நிற்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். நீங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டு இன்றிரவு கேட்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அப்பொழுதுதான் நாம் அவருடைய நித்திய நோக்கத்தை நிறைவேற்றுவர்களாயிருப்போம். வீட்டை விட்டு வெளியேறி வந்த ஒருவன் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றவே பூமிக்கு வந்துள்ளார். அது சரிதானா? சரி. பின்னர் அதெல்லாம் முடிந்து தீர்ந்த பின்னர் அது ஒரு மகிமை அடைந்த நிலைக்கு திரும்ப கொண்டு வரப்படுகிறது. அது முதிர்ச்சி அடைந்து மீண்டுமாய் கொண்டு வரப்படுகிறது. பவுலை சிரச்சேதம் செய்வதற்காக அவர்கள் ஒரு மேடையை கட்டி கொண்டிருந்த போது பவுல் அதை பார்த்து, ஓ மரணமே உன் கூரெங்கே, ஓ பாதாளமே உன் ஜெயம் எங்கே, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று கூறினதில் வியப்பொன்றுமில்லை. அவன் சொன்னான், ஓ மரணமே, நீ எந்திடத்தில் என்னை அலற வைக்க முடியும் என்று சொல். பாதாளமே, நீ எப்படி என்னை பிடித்து வைத்துக் கொள்ள போகிறாய்? ஏனென்றால் நான் நித்திய ஜீவனுடையவனாயிருக்கிறேன். ஆமென்.